நண்பர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வியூகம் விசேட நேரலை ஊடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் நவம்பர் மாதம் 20ஆம் தேதி 2025. இந்த நாளிலே காடு மேற்கு மரத்தடி வீதி சாமி அபிவிருத்தி திட்டத்தின் கீழே புனரமைப்பு செய்கின்ற வேலை திட்டம் ஆரம்பமாகும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்விலே அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் அபூபக்கர் ஆதம் பாபா அவர்கள் கலந்து சிறப்பிக்கின்றார்கள். அதுபோல காரதீவு பிரதேச செயலாளர் ஜி அருணன் அவர்கள், அதுபோல காரதீவு கிழக்கு பிரதேச சபை உறுப்பினர் ஃபர்கான் அவர்கள், அதுபோல காரதீவு மேற்கு தேசிய மக்கள் சக்தி முக்கியஸ்தர் சாகிர் அவர்கள், அதுபோல பிரதேச செயலகத்தின் இப்போது அடிக்கல் நடுகின்ற வைபவம் கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் ஆதம் பாபா அவர்களால் இப்போது அடிக்கல் நடப்படுகிறது. மாளிகைக்காடு மேற்கு மரத்தடி வீதிக்கான இந்த அடிக்கல் நடும் வைபவம் கிழக்கு பிரதேச சபை உறுப்பினர் கௌரவ ஃபர்ஹான் அவர்கள், அதுபோல கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர்களது பங்கேற்பிலே இப்போது பிரதேச செயலாளர் ஜி அருணன் அவர்கள் இப்போது அடிக்கல் நடுகின்ற இந்த குறிப்பாக வீதி அபிவிருத்தியை துவங்கி வைக்கின்ற நிகழ்வு இப்போது ஜி அருணன் அவர்கள் இப்போது உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கின்றார்கள். அதுபோல் ஏடிபி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். அதுபோல் மேற்குடைய தேசிய மக்கள் சக்தி முக்கியஸ்தர் சாகிர் ஹுசேன் அவர்கள், இதுபோல கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினரின் செயலாளர் இம்தியாஸ் அவர்கள், கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் அவர்களின் பிரத்யேக செயலாளர் இம்தியாஸ் மற்றும் எமது மாளிகைக்காடு மேற்கு கிராம அபிவிருத்தி சங்க செயலாளர் தலைவர் ஃபாரூக் அவர்கள், செயலாளர் இப்போது நலீம் அவர்கள், பிரதேசத்தின் பொதுமக்கள் அதுபோல பலர் இப்போது கலந்து சிறப்பிக்கின்றார்கள். கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் இப்போது ஆரிஃப் அவர்கள், பிரத்யேக செயலாளர் ஆரிஃப் அவர்கள் இப்போது, அதுபோல கிராம அபிவிருத்தி சங்கத்தின் தலைவர் ஃபாரூக் அவர்கள் இப்போது இந்த நிகழ்வுகளை ஆரம்பித்து வைக்கின்ற முகமாக இப்போது டிஓ ரினோசா அவர்கள் இப்போது இந்த துவக்க பணியிலே இணைந்திருக்கிறார். அதுபோல சமுர்த்தி உத்தியோகத்தர் ULM அமீன் அவர்கள், அதுபோல பிரதேசவாசி ஒருவரும் இணைந்திருக்கின்றார். சாமிலா அவர்கள், பிரதேச பொதுமக்கள் என்று பலர் போது இணைந்திருக்கின்றார்கள். அம்பாறை மாவட்ட அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மன்னிக்க வேண்டும் அபூபக்கர் ஆதம் பாபா அவர்களது பங்கேற்பிலே காரதீவு பிரதேச செயலாளர் ஜி அருணன் அவர்கள் இப்போது இணைந்திருக்கின்றார்கள். குறிப்பாக 1.8 மில்லியன் நிதி கட்டமைப்பிலே 86 மீட்டர் நீளமுடைய இந்த வீதி இப்போது அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அபிவிருத்தி செய்யப்படுவதற்கான முன்னெடுப்புகள் இப்போது துவங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாய்ந்தமருது மன்னிக்க வேண்டும் மாளிகைக்காடு மேற்கு மரத்தடி வீதி புனரமைப்பு வேலை திட்டம் ஆரம்பிக்கும் அங்குராப்பன் நிகழ்வு இப்போது
ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்விலே கரையோர பிரதேசங்களுக்கான ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாவா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற இந்த நிகழ்விலே காரதீவு பிரதேச செயலாளர் குறிப்பாக நீண்ட காலமாக பராமரிக்கப்படாமல் இருந்த வீதி இப்போது இது தொடர்பாக முக்கியஸ்தர் சாகிர் கரீம் மேற்கு இன்று மாளிகைக்காடு மேற்கு மரத்தடி, அதாவது மாளிகைக்காடு மேற்கு பிஸ்மில்லா பக்கத்தில் இருக்கிற மரத்தடி வீதி செப்பனிடுவதற்காக இன்று எமது என்பிபியின் பாராளுமன்ற உறுப்பினர் கரையோர மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு தலைவர் கௌரவ அபுபக்கர் ஆதம்பாவாசர் அவர்களையும் மற்றும் காரதீவு பிரதேச செயலாளர் இன்ஜினியர் அருண் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர் கௌரவ ஃபர்ஹான் அவர்களும் மற்றும் எமது காரியாலய செயலாளர் ஏனைய என்பிபி செயற்பாட்டாளர்கள், எமது மாளிகைக்காடு மேற்கு பொதுமக்கள், இந்த வீதியில் வசிக்கின்ற பொதுமக்கள் அனைவரையும் விழித்து அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அதே போன்று இந்த கிராமத்திலே சேவையாற்றுகின்ற கிராம உத்தியோகத்தர், சமுர்த்தி உத்தியோகத்தர், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் அனைவரையும் வேண்டிக் கொண்டு, மேலும் இன்றைய நிகழ்வு ஒரு மகத்தான நிகழ்வு. இன்று நாட்டிலே எமது பிரதேசத்திலே அபிவிருத்தி செய்வதற்காக இன்று எங்களது அரசாங்கம் முன்வந்ததையிட்டு மக்கள் பெருமையடைகின்றார்கள். எனவே இந்த ரோட் மிகவும் மோசமான நிலையில் இருந்தது. ஆகவே இந்த ரோட்டை மாளிகைக்காடு மேற்குக்கு முதற்கட்டமாக செப்பனிடுவதற்காக இன்று நாங்கள் கூடி எங்களது கௌரவ எம்பி அவர்கள் இப்பொழுது நாங்கள் செப்பனிடுவதற்காக அடிக்கல் நாட்டியிருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இது மிக விரைவில் செய்வதற்கு நாங்கள் மேற்கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் இதை தொடர்ந்து மாளிகைக்காடு கிழக்கிலையும் ஃபர்ஹான் கௌரவ சபை பிரதேச சபை உறுப்பினர் கௌரவ ஃபர்ஹான் அவர்கள் எல்லாம் மேற்கொள்ள இருக்கின்றது. எனவே இப்படியான நிகழ்வுகளை மக்களுக்கு இடுவதன் மூலம் மக்கள் மிகவும் ஆரவாரத்தோடு இருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வை நான் இது பேச வேண்டிய விஷயம் அல்ல, ஆனால் இந்த நிகழ்வுக்கு ஒரு தலைமை தாங்குகின்ற விஷயமாக இருக்கிறதால் நான் பேசிக்கொண்டேன். இப்பொழுது பேசுவதற்காக எங்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாவாசர் அவர்களை வேண்டிக் மன்னிக்கவும் காரதீவு பிரதேச செயலாளர் அவர்களை இன்ஜினியர் அருண் அவர்களை பேசுமாறு தாழ்மையிடம் வேண்டிக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் பிரதேச அபிவிருத்தி குழு தலைவருமாகிய ஆதம்பாவாசர் அவர்களே, அதே போன்று இந்த பிரதேச உறுப்பினர் ஃபர்ஹான் அவர்களே, உதவி பணிப்பாளர் அவர்களே, அதே மாதிரி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் பிரத்திய செயலர் அவர்களே, அவர் படைக்குழாமினரே, பிரதேச உத்தியோக அனைவருக்கும் எண்ணிய வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாவட்டப்படை வீதியானது நீண்ட காலமாக புனரமைப்பு செய்யப்படாத வீதியாக காணப்பட்டது. அதே போன்று கடந்த காலங்களில் அபிவிருத்தி முன்னெடுத்த போதும் பல்வேறு தடை ஏற்பட்டிருந்தது. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் முயற்சியினால் இந்த வீதியானது எமது கான்கிரீட் வீதியாக இடப்படுவதற்காக அனுமதிக்கப்பட்டது மகிழ்ச்சி அடைகின்றேன். அதே போன்று இந்த வீதியை அபிவிருத்தி செய்வதற்காக ஏற்பாடு செய்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருக்கு பிரதேச வீதியும் பிரதேச மக்கள் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காரதீவு பிரதேச செயலாளர் பொறியியலாளர் அருண் அவர்களே, அதுபோன்று இங்கே சமூகம் தந்திருக்கின்ற காரதீவு பிரதேச சபையினுடைய எங்களுடைய கௌரவ உறுப்பினர் ஃபர்ஹான் அவர்களே, அதுபோன்று எங்களுடைய மாளிகைக்காடு மேற்கு வட்டாரத்தினுடைய இணைப்பாளர் எங்கள் அன்புக்குரிய சாக்கிர் ஹுசைன் அவர்களே, தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆதரவாளர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபுவான். நான் நினைக்கின்றேன் இந்த மரத்தடி ரோட் என்று சொல்வார்கள். இதை சுமார் 20-25 வருடங்கள் இந்த வீதி பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே காணப்பட்ட ஒரு வீதி. இந்த வீதியை நாங்கள் வாக்களித்திருந்தாலும் அவர்கள் இந்த வீதியை போடுவோம் என்று சொல்வார்கள், ஆனால் போட மாட்டார்கள். அடுத்த தேர்தலுக்கு வருவார்கள்,
வந்து இந்த வீதியை பற்றி மக்கள் கூறுகின்ற போது நாங்கள் இந்த முறை போட்டு தருவோம் என்று கூறுவார்கள். அடுத்த தேர்தலுக்கும் பெறுவார்கள். ஆனால் வீதி போடுபடாது. ஆனால் மாஷா அல்லாஹ் இந்த முறை நாங்கள் இந்த வீதியை விசேட கவனம் எடுத்து எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள், இந்த வீதியை கட்டாயம் போடணும் சார், இது போட்டு கொடுக்கக்கூடிய ஒரு வீதி என்று என்னிடத்தில் அடிக்கடி சொல்வார்கள். அதுபோல தான் இந்த வீதியை போட வேண்டும் என்று எங்களுடைய கௌரவ உறுப்பினர் ஃபர்கான் அவர்கள், அதுபோல் எங்களுடைய சாக்கிர் ஹுசைன் அவர்கள் நிறைய சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய பேசியிருக்கிறார். அந்த அடிப்படையிலே இந்த மரத்தடி வீதி நான் நினைக்கின்றேன் 1.8 மில்லியன் ரூபாய்கள் 18 லட்சம் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டு இந்த வீதியை நாங்கள் புனரமைப்பு செய்கின்ற நடவடிக்கைகள் இன்றிலிருந்து ஆரம்பிக்கின்றன. எதிரே வருகின்ற டிசம்பர் மாதத்து இறுதி அளவிலே இந்த வீதி முற்றுமுழுதாக டிசம்பர் 15ஆம் தேதிக்கு முதல் முற்றுமுழுதாக இந்த வீதி புனரமைக்கப்பட வேண்டும். அது மாதிரி எங்களுடைய கார்தீவு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட எங்களுடைய மாளிகைக்காடு பிரதேசம், மாளிகைக்காடு மேற்கு மத்திய கிழக்கு பகுதிகள் மிக நீண்ட காலத்துக்கு பிற்பாடு பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் இந்த பிரதேசத்துக்கு கொண்டு வர இருக்கின்றோம். அதற்கு எங்களுடைய பிரதேச செயலாளர் அவர்களோடு கார்தீவு பிரதேசம் எந்த அளவுக்கு அபிவிருத்தியை காணுகிறதோ அதற்கு ஒத்தாப்போல் எங்களுடைய மாவடிப்பள்ளி பிரதேசம் கார்தீவு பிரதேசம் அபிவிருத்தி அடைய வேண்டும். உண்மையிலே எங்களை பொறுத்தவரையிலே கார்தீவு பிரதேச சபை அங்கே இருக்கின்ற மக்கள் இந்த கார்தீவு மாவடிப்பள்ளி மக்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். இன நல்லிணக்கம் உருவாக்கப்பட வேண்டும். தமிழர்களும் முஸ்லீம்களும் சேர்ந்து ஒன்றாக வாழ்கின்ற ஒரு பிரதேச செயலகமாக இந்த கார்தீவு பிரதேச செயலகம் காணப்படுகிறது. அந்த அடிப்படையிலே கார்தீவுக்குள்ளே இருந்தாலும், அதாவது இந்த மாளிகைக்காடு மக்கள் சொல்வார்கள் அடிக்கடி, ஏதேனும் உதவி வந்தால் அந்த பங்கு எங்களுக்கு நேரடியாக கிடைத்து விடுகிறது என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் எங்களுடைய கார்தீவு பிரதேச செயலாளர் பொறியியலாளர் அருண் அவர்களுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே நான் நன்றியை கூறியவனாக, எதிர்வருகின்ற காலங்களில் நாங்கள் வீதிகளை அடையாளம் காண இருக்கின்றோம். எங்களுடைய வீதிகளை காப்பட் வீதிகளாக நாங்கள் மாற்ற இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வீடுகள் அற்றவர்களுக்கு வீடு வழங்க இருக்கின்றோம், வீடு வழங்கி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மாளிகைக்காட்டுக்கு மொத்தமாக 2 வீடுகளை நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். எதிரே வருகின்ற பிரஜாசக்தி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பிரதேச செயலகங்களிலும் இருக்கின்ற கிராம சேவர் பிரிவுகள் ஒவ்வொன்றுக்கும் 2 வீடுகளை நாங்கள் கொடுப்பதற்கு இருக்கிறோம். அது மாத்திரமல்ல, வீடுகள் குறையாக இருக்கின்ற சந்தர்ப்பங்களில் எங்களுடைய குமர பிள்ளைகள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அது மாதிரி பெண் தலைமை தாங்குகின்ற குடும்பங்களுக்கு வந்து வீடுகள் அறகுறையாக அமைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு 2 லட்சம் ரூபாய்கள் தேசிய உடமைப்பு அதிகார சபை அரசு நிதியை கொண்டு நாங்கள் செய்திருக்கின்றோம். உங்களுக்கு தெரியணும், இந்த நாட்டிலே ஊழல் மோசடி இல்லாமல் வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் -7% 4.8% அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. பிரஜாசக்தி திட்டம், அதாவது ஒவ்வொரு கிராம சேவர் பிரிவுகளும் சமனாக அபிவிருத்தி அடையும். இந்த பிரஜாசக்தி குழுதான் இந்த அதாவது மாளிகைக்காட்டில் இருக்கின்ற கிராம சேவர் பிரிவுகள், கார்தீவில் இருக்கின்ற கிராம சேவர் பிரிவுகள், மாவடிப்பள்ளியில் இருக்கின்ற கிராம சேவர் பிரிவுகளில் அரசாங்கம் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே 25,000 மில்லியன் ரூபாய்களை ஒதுக்கி இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு கிராம சேவர் பிரிவுகளும் சமனும் சமாந்தரமாக உங்களுடைய பிரஜாசக்தி தவிசாளர் தான், அதாவது இந்த நாட்டினுடைய நிதியை பெற்றுக்கொண்டு எங்களுடைய வீதிகளை, எங்களுடைய பாலங்களை, எங்களுடைய பாடசாலை, அதுபோன்று எங்களுடைய மீன்பிடித்துறை, அதாவது எங்களுடைய பாலர் பாடசாலைகள், பெண்களுடைய வருமானம், வாழ்வாதாரம் போன்ற சகல அபிவிருத்திகளையும் இந்த 25 மில்லியன் ரூபாயினூடாக இந்த நாட்டிலே மொத்தமாக காணப்படுகின்ற 16,000க்கும் அதிகமான எங்களுடைய கிராம சேவர் பிரிவுகள், அதுபோன்று அம்பாறை மாவட்டத்தில் இருக்கின்ற 503 கிராம சேவர் பிரிவுகள் அபிவிருத்தி அடைய இருக்கின்றன. எங்களுக்கு தெரியும், 1 வருட காலத்துக்குள் இந்த நாட்டிலே பாரிய அபிவிருத்தி திட்டங்கள், இன்று காலையிலிருந்து நான் நினைக்கின்றேன், இன்று இதை முடித்த பிற்பாடு நான் நினைக்கிறேன் மொய்தீன் மாவட்டத்தை காபட் ரோடு போட வேண்டியிருக்கிறது, பௌசி மாவட்டத்தை சம்மாந்துறையிலே காபட் ரோடு போட வேண்டியிருக்கிறது. இன்று அண்ணாமலைக்கு சென்று நாங்கள் காபட் ரோட் போட்டோம். அது மாத்திரமல்ல, கஞ்சா ரோடு என்று சொல்லப்படுகின்ற அந்த வீதிக்கு சென்று இப்போது காபட் ரோட் நாங்கள் நாவிதன்வெளி பிரதேசத்துக்கு சென்று போட்டு வந்திருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து அதாவது மாளிகைக்காடு, இதை தொடர்ந்து நாங்கள் கார்தீவுக்குள் மொத்தமாக இன்று பல வீதிகளை நாங்கள் ஆரம்பித்து வைக்க இருக்கின்றோம். ஆகவே இவ்வாறு 1 வருட காலத்துக்குள் 2000 மில்லியன் ரூபாய்கள், அதாவது மன்னிக்க வேண்டும், 20,000 மில்லியன் ரூபாய்கள் அம்பாறை மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த கடந்த கால, அதாவது 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த கார்தீவு மாளிகைக்காடு கார்தீவு மாடிப்பள்ளி பாலம், அந்த பாலம் 90 வருடங்களுக்கு பிற்பாடு அந்த பாலத்தை நாங்கள் அகலமாக்கின்ற நடவடிக்கைகள் நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்டபோது, ஜனாதிபதியிடம் கேட்டபோது கட்டாயம் அதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். அதுக்காக 242.7 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்ட அந்த பால நடவடிக்கைகள் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. சுமார் 1 வருட காலத்துக்குள் அந்த பாலத்தினுடைய வேலைகள் பூர்த்தியாக்கப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய சந்தாங்கனி மைதானம் 150 மில்லியன் ரூபாய்கள் இந்த வரவு செலவு திட்டம் 2026 ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தெரியும்,
நிந்தவூரில் இருக்கின்ற நிந்தவூர் கலாச்சார மண்டபம் சுமார் 29 வருடங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு கட்டுமுடிக்கப்பட்டு மிகவும் படுமோசமான நிலையிலே காணப்பட்டது. நாங்கள் ஜனாதிபதியோடு பேசினோம், சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு பேசினோம். அதற்காக 300 மில்லியன் ரூபாய்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு நினைக்கின்ற 100 கோடி ரூபாய்கள் அந்த கட்டடத்தை அந்த கலாச்சார மண்டபத்தை அபிவிருத்தி செய்வதற்கு அரசு நிதி தேவைப்படுகிறது. முதல் கட்டமாக 300 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எதிரே வருகின்ற காலங்களிலே நாங்கள் பல மில்லியன் ரூபாய்களை அந்த மண்டபத்துக்கு ஒதுக்கி அதனை நாங்கள் சீர் செய்ய இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அரசாங்கத்தினுடைய 900 மில்லியன் ரூபாயை ஒதுக்கீடு செய்யப்பட்டு கல்லூரி திட்டத்தினுடைய மீள்கட்டுமான பணிகள் இப்போது ஆரம்பிக்கப்பட்டு முடிவடைந்த நிலையிலே காணப்படுகின்றது. 900 மில்லியன் ரூபாய்கள். இவ்வாறு இந்த அரசாங்கம் பல மில்லியன் ரூபாய்களை இந்த அம்பாறை மாவட்டத்துக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் என்பதை இட்டு நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம். இதுவல்ல அபிவிருத்தி. இப்போது நாங்கள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பி இருக்கின்றோம். நாட்டினுடைய பொருளாதாரம் 4.8%. இன்னும் ஓரிரு வருடங்கள் போகின்ற போது 8% அதிகரிக்கப்பட இருக்கிறது. ஆகவே இந்த நிதியை கொண்டு இன்று நாங்கள் பார்க்கின்றோம், திரைசேரியிலே ஊழல் மோசடி செய்து இந்த திரைசேரியை அவர்கள் பூச்சியமாக மாற்றினார்கள். ஆனால் இன்று திரைசேரியிலே நாங்கள் பார்க்கின்றோம், அதாவது அதிக அளவு நிதி 1.3 டிரில்லியன் ரூபாயினால் நிரம்பி காணப்படுகிறது. ஆகவே இந்த நிதியை கொண்டு எங்களுடைய பிரதேசங்களை நாங்கள், அது எந்த பிரதேசமாக இருந்தாலும் சரியான், அந்த பிரதேசத்துக்கு மக்களாட்சி, மக்கள் அதாவது வளமான நாட்டில் அழகான வாழ்க்கையை தேடுவதற்காக இன்று நாங்கள், அதாவது மக்களாட்சி மூலமாக மக்களுடைய வரிப்பணத்தை கொண்டு மக்களை அபிவிருத்தி செய்வதற்காக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் இப்போது செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, இந்த நாட்டிலிருந்து போதைப் பொருளை ஒழிப்பதற்கு, பாதாள உலக கோஷியை ஒழிப்பதற்கு அவர்கள் தொடர்ந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள், வாக்களிக்காதவர்கள், எதிர்காலத்திலே நீங்கள் அவரை உங்களுடைய மனக்கண் முன் கொண்டு வந்து இந்த ஆட்சி பல ஆண்டு காலம் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் இனக்கலவரத்தை தூண்டுவதற்காக. கடந்த காலங்களில் அம்பாறை மாவட்டத்தில் இனக்கலவரத்தை தூண்டினார்கள், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இனக்கலவரத்தை தூண்டினார்கள். காலையில் எழுந்தால் ஞானசார தேவனுடைய பிரச்சனை நாட்டிலே காணப்பட்டது. ஆனால் இன்று அந்த பிரச்சனையை நாமல் ராஜபக்ஷ போன்றவர்கள் இந்த ஆட்சியை கவிழ்த்து விடலாம் என்று கனவு கண்டு இன்று அவர்கள் மட்டக்களப்பு, அதாவது திருவண்ணாமலை மாவட்டங்களிலே இவர்கள் பார்க்கின்றார்கள், அதாவது இனக்கலவரத்தை தூண்டி நாளை நடைபெற இருக்கின்ற பேரணிக்கு ஆக்களை சேர்த்து இந்த ஆட்சியை வீழ்த்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். இவர்கள் நினைப்பது போன்று இந்த நாட்டில் ஒன்று நடக்காது. இந்த நாட்டு மக்கள் அனுத திசாநாயக்கவனுடைய அவர்களுடைய பின்னால் எல்லோரும் இப்போது திரண்டிருக்கிறார்கள். நாட்டை கட்டியெழுப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே என்னையும் இந்த சிறிய நிகழ்வுக்கு அழைத்தமைக்காக நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நிச்சயமாக இந்த அளவிலே விடைபெறுகின்றோம். குறிப்பாக கௌரவ பார்லமெண்ட் உறுப்பினர், அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களுக்கான அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கௌரவ அபுபக்கர் ஆதம்பாவா அவர்களது முன்னெடுப்பிலே குறிப்பாக மாளிகைக்காடு மேற்கு மரத்தடி வீதி அபிவிருத்தி செய்வதற்கான அங்குரார்ப்பண நிகழ்வு இப்போது ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பிரதேச செயலாளர், கரதீவு பிரதேச செயலாளர், பொறியியலாளர் ஜி அருணன் அவர்கள் சிறப்பு அதிதியாக கலந்து கொண்டார்கள். அதுபோல் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், அதுபோல் பிரதேசத்தின் கிராம அபிவிருத்தி சங்கத்தினர், அதுபோல் பொதுமக்கள், அதுபோல் பிரதேச செயலகத்தின் ஏனைய உத்தியோகத்தர்கள் என்று பலர் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 18 லட்சம் நிதி பங்களிப்பிலே குறிப்பாக 86 மீட்டர் நீளமுடைய இந்த வீதி டிசம்பர் மாதம் 15ஆம் தேதிக்குள்ளே அபிவிருத்தி செய்யப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதியை இப்போது வழங்கியிருக்கின்றார்கள். மிக நீண்ட காலமாக அபிவிருத்தி செய்யப்படாமல் இருந்த ஒரு வீதியாக இந்த வீதி இருக்கிறது. அந்த அடிப்படையிலே கிராம அபிவிருத்தி சங்க தலைவர் ஃபாரூக் அவர்கள் இப்போது இருக்கின்றார்கள். அதுபோல் கிராம அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் பேர் என்ன, சாஜித் அவர்கள் இருக்கின்றார்கள். மற்றும் ஏனைய பொதுமக்கள், பிரதேசவாசிகள் என்று பலர் இப்போது இருக்கின்றார்கள். உண்மையிலேயே மிக நீண்ட காலமாக ஒரு பாராமுகமாக இருந்த ஒரு வீதி. குறிப்பாக மாளிகைக்காடு பிஸ்மில்லா மாளிகைக்காடு பிரதான வீதியிலே பிஸ்மில்லா பேக்கரி, பிஸ்மில்லா ஹோட்டலுக்கு அருகாமையிலே செல்கின்ற இந்த வீதி தான் அபிவிருத்தி செய்யப்படுகிறது. குன்றும் குழியுமாக இந்த வீதியில் இருக்கின்ற மக்கள் வெள்ள அனர்த்தங்களின் போது மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். வெள்ளம் கடுமையாக சூழப்பட்ட ஒரு வீதியாக இருந்த போதும் இப்போது இந்த வீதி அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது. எமது டிஇஓ சாமிலா மற்றும் ரினோசா ஆகியோருக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகின்றோம்.